ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, காம்ப்ளான் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இந்த வீடியோவில் சொல்கிற டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். மொதல் டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி டஸ்ட்பினுக்கெலாம் போடுறதுக்கு இந்த மாதிரி டஸ்ட்பின் கவர் இருக்கும்ல. ஸோ இது அப்பப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் நான் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீளமான பாக்ஸ் இருந்தாலும், அதாவது இந்த கவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா வேணும்னும் போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. வேணும் போது நம்ம அழகாக எடுத்துகிட்டு பாருங்கள், லைட்டாக நம்ம இழுத்தாவே போதும், கரெக்டாக வந்துடும். நம்ம வேணுன்ற இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம டஸ்ட்பினுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறனால நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி ஒரே இடத்துல எல்லாம் அங்கங்கே வைக்காமல் இந்த மாதிரி நீட்னஸாக நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது அழகாக இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு சில சமயங்களில் வந்து நம்ம டஸ்ட்பின் கவர் வாங்கலை, இந்த மாதிரி அதாவது நம்ம வெஜிடபிளில் வாங்கினா கிடைக்கும்ல, என்ன வந்து கடைகளில் வாங்கினா இந்த மாதிரி கவர்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே பாருங்கள், நம்ம வாங்கிட்டு வந்ததுமே நம்ம அப்படி அப்படியே எடுத்து வைக்கும்போது, ஒவ்வொரு முறையும் வாங்கிட்டு வரும்போது எடுத்து வைக்கும்போது அந்த கவர் வந்து அப்படியே குப்பையாக வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது பாருங்கள், பாக்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ கவர் பாருங்கள், இன்னுமுமே கூட அழகாக நிறைய கவர் கொடி போடலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளே இன்னுமே வந்து எந்த அளவுக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கொடி நிறைய கவர், ஒரு 50-60 கவர் கொட்டு நீங்கள் கொடி இதில் அழகாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு அர்ஜென்ட் சமயத்தில் தேவைப்படும் போது அழகாக நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வந்து அந்த இடத்தையுமே வந்து நல்லா நம்ம நீட்னஸாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸோ நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததுமே கொத்தமல்லி, புதினாலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தனியாக வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் கருவேப்பிலையை வந்து ஸ்டோர் பண்ணது ரொம்பவும் சுலபம் தான். ஸோ இந்த மாதிரி பூஸ்ட் பாக்ஸை வந்து நல்லா கழுகிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறனால கருவேப்பிலை வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது வைக்கிறதுக்குமே வந்து இடம் அவ்வளோ தேவைப்படாது. நம்ம பாட்டில்லாம் வைப்போம்னா அந்த இடத்துல கூட நம்ம இதை வச்சுக்கலாம். அடுத்த டிப் பாருங்கள். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நான் இதில் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு புரியும், ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து பீஸா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சமயங்களில் பாருங்கன்னா கெச்சப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பவுடர்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரத்தில் நிறைய அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வைக்காமல் இங்கே பாருங்கள், இதில் இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது அழகாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது பீஸா வாங்கினா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகட்டும், ஒரு சிலலாம் வந்து நம்ம மேகியெல்லாம் வாங்கினோன்னா மேகி மசாலா கிடைக்கும்ல, ஸோ அது எல்லாமே கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதனால் பாருங்கள், அந்த ஃப்ரிட்ஜே வந்து நல்ல நீட்னஸாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல், கிளிப்பு, ஸோ இது எல்லாமே வந்து போட்டுக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வளையல் போட முடியாது, பட் ஆனால் கிளிப்பு, குட்டி குட்டி கிளிப்ஸு, லப்பர் பேண்டு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் அழகாக போட்டு வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பாக்ஸில் வந்து வளையல், இன்னொரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் அழகாக இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதுக்குன்னு வந்து தனியாக ஆர்கனைசர் எதுவும் வாங்க தேவையில்லை. ஸோ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க இந்த பொருட்களை வச்சு அழகாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட் ப்ராடக்ட், அதாவது பருப்பு, இது சர்க்கரை இந்த மாதிரியெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நான் வெறும்னாவே வீட்டில் இருக்க ஒரு சில, அதாவது நம்ம சமையலுக்குன்னு யூஸ் பண்ணாத ஒரு சில திங்ஸ் தான் நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொரு டிப்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பென்சில் பாக்ஸு, கலர் பென்சிலு, ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து நம்ம வரையக்கூடிய அந்த டேபிளில் அழகாக இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கலையும் கலையாது, அதே சமயத்தில் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கம்மு, பென்சிலு, எரேசரு, ஷார்ப்னர், ஸோ இந்த மாதிரியெல்லாம் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பட்டர் வாங்கணும் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக எடுத்து வைக்கிறது பதில் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கனாலும்
இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து நீட்னஸாக இருக்கும். நம்ம கரெக்டாக வேணுன்ற பொருள் எடுத்துக்கலாம். அங்கங்கே சிதறி இருந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா, வேறு எந்த ஒரு பொருளும் வைக்க முடியாது. என்னவோ நிறைய அந்த பொருள் இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அழகா மேலே இந்த மூடிக்கு மேலே கூட நீங்கள் அழகா எழுதிக்கிங்க என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட்டர்னா பட்டர் அதே மாரி ஒரு சில நம்ம வந்து மேகி மசாலா போட்டுன்னு சொல்லி அது இருந்தாலும் நீங்கள் அதே மாரி மேலே எழுதி வச்சிட்டிங்கன்னா, நம்மளுக்கு சட்டுன்னு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாரி டேப்லெட்ஸ் அதாவது டேப்லெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க அங்கங்கே சிதறி கிடக்கிறத விட இந்த மாரி ஒரு பாக்ஸில் போட்டு அழகா எடுத்து வச்சுட்டிங்கன்னா, அழகா நம்ம வேணும்போது டேப்லெட் எடுத்துக்கலாம். மேலே வந்து நீங்கள் நேம் எழுதிக்கிங்க. சேம் வந்து என்னென்ன பொருள் வைக்கிறீங்க ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைல்ல. ஸோ அதனால் மேலே எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா ஏன்னா வீட்டில் வந்து இருக்கிற எல்லா பாக்ஸுமே வந்து பூஸ்ட் ஆகட்டும், ஹார்லிக்ஸ் ஆகட்டும் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சட்டுன்னு வந்து எதுவும் தெரியாது. மேலே நீங்கள் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா, அழகா நம்மளுக்கு சட்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மளிகை கடைக்கெலாம் போகணும், இல்லை கடைகளுக்கெலாம் போகணும் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி சில்லற காசெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பர்ஸில் போட்டு வச்சாலும் சரி, ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சாலும் அதுவே வந்து பெரிய வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில்லற காசு. இதுமாரிலாம் வந்து டெய்லியும் கிடைக்கிது அப்படின்னும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு நம்ம கிச்சன் ரூமில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு பாருங்கள் இதுவே வந்து மந்த்லி வந்து ஒரு சேவிங் மாதிரி இருக்கும். டெய்லியும் எடுத்து வைக்கக்கூடிய ரூ. 1 2 5 ஆகட்டும், மந்த்லி அதுவே வந்து 300 to 500 கிட்ட நம்மளுக்கு வரும். ஸோ இதனால் வந்து நீங்கள் சேவிங் பாக்ஸ்ன்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம யூசஸ்க்கு இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா பால் வாங்குறதுக்கோ வேறு எதுனா ஒரு விஷயத்துக்கோ நம்ம கமிட்மெண்ட்டுக்கு இந்த காசை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாகவும் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அதே போல் ஐ ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸு, ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸ் மருந்து எல்லாமே கூட நீங்கள் இதில் வந்து அழகாக இதை போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே போல் மேலே வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருங்க என்ன பொருளோ. நீங்கள் மார்க்கர் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வெறும் ஒயிட் பேப்பரில் எழுதிட்டு மேலே வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய செலோட்டேப் போட்டுட்டிங்கன்னா கூட நல்லா தெரியும் என்ன இருக்குது என்ன எழுதியிருக்கோம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ஆகட்டும், ஷாம்பு ஆகட்டும், அப்படி இல்லை நம்ம வாங்கக்கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆகட்டும், இதுவாக பாருங்கள் கம்ஃபர்ட்லாம் வந்து நம்ம சரமாக தான் வாங்குவோம். இதுவுமே வந்து சிங்கிளாக நீங்கள் கட் பண்ணி கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அதே போல் தான் ஷாம்புமே வந்து ஒரு சில வீட்டில் சரமாக வாங்குவாங்க. அதுவுமே வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கினாலும் அதாவது 2 கிலோ 3 கிலோ பேக்கெட் வாங்கினாலும் சரி, ரூ. 10 பேக்கெட் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி உள்ள அழகாக நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது அழகாக நம்ம எடுத்துக்கலாம். தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அந்த இடமே வந்து சுத்தமாக இருக்கும். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்ட் சமயத்தில் எங்கே வச்சோன்றது தேட வேண்டிய அவசியமே இருக்காது. கரெக்டாக நம்ம அழகாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் நம்ம சமையல் பண்ணுற ஒரு சில ஐட்டம் அதாவது வெள்ளரிக்காய் ஆகட்டும் நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அடுத்த மறுநாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி டைரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சாலும் ஒரே நாளில் பாருங்கள் அந்த முனைப்பகுதி வந்து ஒரு மாதிரி அழுகுன மாரி ஆயிரும். ஒரு சில பொருட்கள் வந்து காய்ந்து போயிடும். அந்த மாரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பூஸ்ட் டப்பா இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம கட் பண்ணக்கூடிய தக்காளி, வெங்காயம், ஸோ இந்த மாதிரி பொருட்கள், பூண்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம உரித்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே கூட இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.